தேவன் தன்னை ஒமேகா, அந்தம், முடிவு என்று சிருஷ்டிப்புக்கு, கிரியைக்கு ஒரு முடிவு என்று சொல்லி அவர் தன்னை சொல்றார். எதுக்கெல்லாம் ஒரு முடிவு, அந்தம் என்று சொல்லி நம்ம குயிக்கா நம்ம பார்க்கலாம். பாருங்க, ரோமர் 10:4 தேவனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாயிருக்கும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய ஆரம்பம் யாரு? நியாயப்பிரமாணத்தினுடைய ஆரம்பம், தொடக்கமே கிறிஸ்து தான். அப்ப அவர் தான் அதை என்ன பண்ணணும், முடிக்க வேண்டும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து முடிவாய் இருக்கிறார். பாருங்க, பிசாசுனால பகை உண்டானது, அப்படிதானே? மத்தேயு 10:22 வசனம் பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க, நீங்க பகைக்கப்படுவீர்கள். ஏன் இயேசுவின் நாமத்தினால பகைக்கப்படுவீங்க? ஏன்னா ரட்சிப்பு அவர் தானே கொடுக்கணும். அப்ப அவருடைய நாமத்தை குறித்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா, அவருடைய நாமத்தை குறித்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? ஜனங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ண முடியும்? கெடுத்துட முடியும். அப்ப பிசாசு எதில் தான் வைப்பான் கைய? நீ ரட்சிக்கப்படக்கூடாது, அதுதானே? தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை விட்டு விலகணும் அல்லது ரட்சிக்கப்படாத இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எதை முக்கியமா வைத்திருக்கிறாரோ அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய கரத்தை வைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் நினைக்கவே நினைக்காதீங்க புறஜாதியால பகைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களால் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்க இயேசுவை குறித்து சொன்னீங்கன்னா நீங்க பகைக்கப்படுவீர்கள். இதுதான் என்னது உண்மையாய் காணப்படுது. இன்னைக்கும் நீங்க சத்தியத்தை சொல்றேன்னு எல்லாம் சொல்லிக்கலாம். நீங்க அவங்க இடத்துல யாரை தான் சொல்லி கேட்கணும், நீங்க இந்த தேவகுமாரனை குறித்து நீ என்ன பண்ணு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு படிச்சிருக்கல, சொல்லி கொடுக்குறல, அவரை குறித்து எனக்கு சொல்லி கொடு, நான் நீ யாருன்ட்டு என்ன பண்றேன், கண்டுபிடிச்சுக்கிறேன். சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. சத்தியமா என்ன தெரியுமா உங்களுக்கு? சத்தியம்னா என்ன? சத்தியத்துனா பல வார்த்தைகள் சத்தியம், ஏன்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ஆனா சத்தியம் என்பதற்கு ஒரு லிட்ரல் மீனிங் உண்டு. அது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடும் சொல்லுது, புதிய ஏற்பாடும் சொல்லுது, அது தேவனை குறிக்கிற வார்த்தை. லிட்ரலி சத்தியம் என்று சொன்னால் தேவன் என்று சொல்லி அர்த்தம். யாத்திரா 34 அவர் சொல்லுவார், சத்தியமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். புதிய ஏற்பாட்டுக்குள்ள என்ன சொல்லுது வேதம்? நானே வழியும். அப்ப சத்தியம் என்று சொன்னால் யார் அறிவிக்கிறது? இயேசு அறிவிக்கிறது தான் சத்தியமே ஒழிய மற்ற கதைகள் எல்லாம் சொல்லுகிறது சத்தியம் கிடையாது. இயேசு யார் என்று சொல்லி அறிவிக்கணும், வேத வார்த்தையின்படி அறிவிக்கணும். அதுக்கு பேர் என்ன? சத்தியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது. ஆனா சத்தியத்தை சொல்லு, பல சத்தியம் இருக்குது. முக்கியமான சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு நீ எதான் சொல்ற? இயேசு மட்டும் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கு பல சத்தியம்? ஒரே சத்தியம் தான் இருக்குது இல்லையா? பல சத்தியம் எல்லாம் கிடையாது, ஒரே சத்தியம் தான் இருக்கு. அந்த சத்தியம் என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை, அது இயேசுவை குறிக்கிற வார்த்தை. சத்தியத்தை அறிவிக்கிறான் ஒருத்தன். யார் அறிவிக்கிறான்? இயேசுவை அறிவிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க, பகையை அவர் ஒழிக்கிறார் என்று சொல்லி, ஏன்னா முடிவு பொறிய நிலை நிற்பவனே அப்படி சொல்றாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:8 வசனம், உனக்குள் உறுதியை தந்த அவரே உன்னை ஸ்திரப்படுத்துவார். இப்ப இயேசுவை குறித்து உனக்கு வெளிப்படுத்தி இவர் யார் என்று சொல்லி உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் பார்த்தன்னா உன்னை அப்படியே கை விட்டுற மாட்டாரு. அந்த வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:8 வசனம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே உங்களை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாளில அப்படின்னு சொன்னா அவர் ஒரு நாள் இறங்கி நியாயம் தீர்க்க போகிறதான ஒரு நாள், அல்லது உன்னை ரட்சிக்கிறதான ஒரு நாள். என்ன அந்த நாளில் பாத்தீங்கன்னா உங்களை குற்றம் சாட்டப்படாதவர்களாய் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசாசு உங்களை பகைக்கிறான், அநேகரை உங்களுக்கு விரோதமாக அவன் எழுப்பி இருக்கலாம். ஆண்டவர் முடிவு பண்ண நிலை நிற்பவர் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவரே உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்திலே காணப்பட வேண்டியது உங்களுக்கு முக்கியம். குற்றம் சாட்டப்படாதவர்களாய் முடிவு பரியந்தம் என்ன பண்ணுவார்? அவர் உங்களை ஸ்திரப்படுவார். அடுத்து பாருங்க, விசுவாசம் பாத்தீங்கன்னா தேவனால துவக்கப்பட்டது, முடிக்கிறவரும் அவர் தான். உங்களுக்கு தெரியும், எபிரேயர் 12:1 வசனம் பாருங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
நம்ம நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடக்கூடாது. அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்குள்ள விசுவாசத்தை எந்த ஒரு மகிமையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தான் தனக்கு எடுத்துக்கணும் அப்படின்றாரு. அப்ப உங்களுடைய அந்த விசுவாசம் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் துவக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அல்லது வேத வார்த்தைகளை ஜனங்க வாசிக்கும் போது எப்படியாவது சத்திய வார்த்தை அவர்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணுவார்? இடைபடுவார். மனம் திரும்புதலுக்கு ஏதுவா இந்த வார்த்தைகள் இடைபடும். அப்ப அதை விசுவாசிக்கிறான் பாத்தீங்களா ஒருத்தன், அப்ப என்ன பண்றான்? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். விசுவாசம் அவனுக்குள்ளாய் தொடங்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். விசுவாசத்தை அப்ப துவக்குகிறதற்கு காரணமா இருக்கிறவரும் உனக்குள்ள துவக்கினவரும். அப்ப அந்த விசுவாசத்துக்கான மகிமையை கூட நீ யாருக்கு தான் கொடுக்கணும்? எனக்குள் காணப்படுகிற அந்த விசுவாசத்தினுடைய மகிமையை கூட, எனக்கு விசுவாசம் காணப்படுது அப்படின்ற மகிமையை கூட யாருக்கு தான் கொடுக்கணுமா? இந்த இயேசுவுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. என்னைக்கு நான் பயங்கர விசுவாசி அப்படின்னு நீ சொல்லிக்கிறியோ, என்னைக்கு நான் பயங்கர பரிசுத்தவான் நீ சொல்லிக்கிறியோ, அந்த மகிமையை நீ அவருக்கு கொடுக்கல. உன்னுடைய சுய பலத்தினால பரிசுத்தமாகவும் உன்னுடைய சுய விசுவாசத்தினால சாதிக்கவும் நீ நினைக்கிறாய். அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள அந்த விருப்பத்தை போட்டு ஒரு மனம் மாறுதலை எல்லாருக்குள்ளேயும் கொடுத்தாரு. ஆனா எல்லாரும் மனம் மாறலையே. அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை துவக்கி விட்டுட்டாருன்னு சொல்லி அர்த்தம். அந்த துவக்கினவர் என்ன பண்ணுவாரு? முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகம் அல்லது இந்த பூமியை ஆண்டவர் தொடங்கினார். அந்த பூமிக்கு ஆண்டவர் அந்தமாய் காணப்பட போகிறார். ஹல்லேலூயா. அந்த பூமிக்கு ஒரு முடிவாகவும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? காணப்பட போகிறார். மத்தேயு 13:29 வசனத்துல வாசிக்கிறோம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு உலகத்தின் அந்த அறுப்பு உலகத்தினுடைய முடிவு அப்படி சொல்லி பார்க்கிறோம். உலகத்தினுடைய முடிவு. அது என்ன உலகத்தினுடைய முடிவு? உலகம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பூமி நமக்கு தெரியும், அது ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா உலகம் என்று சொல்லுவது சில நேரத்தில் அந்த பூமிக்கு ஒப்பிட்டும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா உலகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பூமி மாத்திரம் கிடையாது, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. என்ன உலகம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருவீங்களே. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது அந்த சிஸ்டத்தை குறிக்குது. காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு சிஸ்டம். என்ன இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டம் சரியில்லை, கம்ப்யூட்டர் சரி கிடையாது, இந்த உலகம் ஓடுகிறதான அந்த பாதை சரி கிடையாது, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாத்திரம். ஆமா, சிஸ்டம் இன்னைக்கு நேரத்து சரியில்லை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணதுல இருந்து சிஸ்டம் என்னாச்சு. அப்ப உலகம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பல காரியங்கள் பாத்தீங்கன்னா லிங்க் ஆகி அந்த ஆண்டவர் லாலாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. பாத்தீங்கன்னா மனுஷன் அவனுக்கு என்று சொல்லி பாத்தீங்கன்னா போதனைகளை அவனுக்கு என்று பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை அவன் ஏற்படுத்தி, இதெல்லாம் லிங்க் ஆகி இந்த பிரபஞ்சம் போயிட்டு இருக்கு. சரியா? அப்ப அந்த சிருஷ்டிப்பினுடைய பூமின்றதனுடைய லா வேற, ஆனா அந்த பூமிக்குள்ள காணப்படுகிறவர்கள் ஏற்படுத்தி கொண்டதான அந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினது கிடையாது. இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய கிரியைகள். அப்ப இந்த உலகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றார்? ஒரு முடிவை அவர் கொண்டு வர போகிறார் என்பது உண்மை. அப்ப ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட பூமிக்கு முடிவு, இந்த பூமியில காணப்படுவதான இந்த ஜனங்களால பிசாசின் மூலமா ஏற்படுத்தப்பட்டதான இந்த சிஸ்டத்துக்கும், காம்ப்ளிகேட்டட் சிஸ்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்தம் என்று சொல்லி அர்த்தம். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு வசனத்தை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பேதுரு 3:10 வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து. அப்படி சொல்லுவது பாத்தீங்களா, ஆண்டவருடைய நாளில் இப்படி நடக்குமா. வானங்கள் அப்படின்னா ஹெவன்ஸ் அர்த்தம். வானங்கள், பார்க்கிற வானம், பார்க்காத வானம், சகலமும் பாத்தீங்கன்னா என்னாகும்? மடமடவென்று அகன்று போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும். அப்ப இந்த பூமியும் அப்படின்னு சொல்றது ஆண்டவர் உண்டாக்கினது, அதன் கிரியைகள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அது பூமியை சார்ந்தது தான். இதுதான் சிஸ்டம். சிஸ்டம் சரியில்லைன்றாங்கல்ல, பூமியின் கிரியை தான் சிஸ்டம் சரியில்லை. இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா ஒரு அளவுக்கு. நல்ல லீடர் இருந்தா ஒரு அளவுக்கு சரி பண்ணுவான். ஒரு தேசத்துல நல்ல லீடர் இருந்தா ஒரு அளவுக்கு சரி பண்ணுவான். ஆனா இந்த பூமியின் கிரியைகள் எல்லாவற்றையும் சரி பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? பூமியையும் அதில் கிரியைகளையும் அழிக்க போகிறார். அப்ப வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் அப்படின்னு சொன்னா ஃபண்டமெண்டலா
ஆண்டவர் வந்து எதை வைத்து இந்த வானத்தெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதெல்லாம் அழிக்க போறார். ஹல்லேலூயா. அதே போல பூமி, எதை வைத்து ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்திருப்பார்? பல காரியங்கள் இருக்குல்ல, தோண்டி பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். சாண்டு, மினரல்ஸு, வாட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காற்றை வைத்து இருக்கிறாரு, பல மெட்டல்ஸை வைத்து இருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பூமி என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர். இதனுடைய அந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. சாண்டினுடைய வேல்யூ என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? இந்த மண்ணினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சே மண் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் எல்லாமே சிமெண்டாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மண்ணே இல்லாமல் இருந்ததுன்னா மண்ணுடைய வேல்யூ நமக்கு தெரியும். புல் பூண்டு எதுவுமே முளைக்காது. நீங்கள் எதை சாப்பிடுவீங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்றினுடைய வேல்யூ எப்போ தெரியும் நமக்கு? காற்று இல்லாதப்போ தான் தெரியும்ல. எவ்வளோ வேல்யூபிள் பாருங்களா. இந்த வெளிச்சத்தினுடைய வேல்யூ எப்போ தெரியும் உங்களுக்கு? இருட்டறையில் ஒரு வாரம் பூட்டி வச்சிருந்தா வெளிச்சத்தினுடைய வேல்யூ பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஃப்ரீயா நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. சி மண்ணு தானே, சாதாரண மண்ணு தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படைக்கும் போது இதெல்லாம் ப்ரெஷியஸா ஆண்டவர் படைத்திருக்கிறார். காற்றை ப்ரெஷியஸா, வெளிச்சத்தை ப்ரெஷியஸா வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அது கிடைக்காத போது தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ என்ன சரி ஆண்டவர் சொல்றார். ஃபண்டமெண்டலா நான் எதை வைத்து ருடிமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வைத்து இதெல்லாம் படிச்சிருப்பார்ல, அதெல்லாம் என்ன பண்ண போறாராம்? கம்ப்ளீட்டா தூக்க போறார். அது வந்து பார்த்தீங்கன்னா பூதங்கள் வெந்து, நீ வேற ஏதோ பூதம்லாம் நினைச்சிடாதீங்கன்னா, பூதங்கள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்னென்ன ஃபண்டமெண்டலா வைத்து இதன் அடிப்படையில் இதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்க சகாலத்தையும் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் எடுக்க போகிறாராம். அதுதான் பூதங்கள் வெந்து உருகி போகும், மெல்ட் ஆகும் எல்லாமே. வாக்கு தத்துவத்தை மீண்டும் திரும்ப வாசிக்கலாம். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு என்ன சொல்றாரு? ஆயிற்று அப்படின்னு சொன்னா ஃபினிஷ்டு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற. எதுக்கு? இந்த மாதிரியான சகால சிருஷ்டிப்புக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆனா தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றுல கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தாகமா இருக்கிறான் பாத்தியா, என் மேல என்ன தேடுறான் பாத்தியா, அவனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்க போகிறேன். ஆனா என் மேல தாகமா இருக்கிறவனுக்கு இலவசமா அவனை கொடுக்க போறேன். அது என்னது? என்லெஸ் லைஃப். அந்தம், அதாவது முடிவு, முடிவற்ற தொடக்கம். ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முடிவு கிடையாது. அதுதான் இட்டர்னல் அப்படின்னு சொன்னா காலத்துக்கு உட்பட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்முடைய மறுபிறப்பு அல்லது திரும்பவும் நம்ம உயிரோடு எழுந்திருக்க போகிற காரியம் அல்லது தேவ பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு இருக்க போகிற காரியம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா என்லெஸ் லைஃப், இட்டர்னல் லைஃப் அல்லது நித்திய ஜீவனை குறிக்குது. காலத்துக்கு உட்பட்டு நீங்க வரவே மாட்டீங்க. நீங்களும் நானும் அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா முடிவற்ற ஒரு தொடக்கம் உண்டாக போகிறது. அதுக்கு பேர் என்னது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என்னைக்கும் ஆண்டவரை போலவே அவரோடு கூட நாம் என்னைக்கும் வாழ போகிறோம்னா காலத்துக்கு உட்பட்டு நம்ம இனி இருக்க போறது கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த காலத்துக்கு உட்பட்டு காணப்படுகிற சகாலத்தையும் என்ன பண்ண போறாரு? அழிக்க போகிறார்ல. நமக்கு புத்திக்கு உரைக்காது. என்ன உரைக்காது? இந்த பூமி என்னன்னைக்கும் நிலைத்து இருக்கிறத போல என்ன பண்ணுவோம்? இந்த பூமியின் காரியங்களையே தேடிக்கொண்டிருப்போம்ல. ஆனால் நித்தியமான காரியங்களை தேட ஆரம்பிப்பீர்கள் சொன்னால் இந்த பூமி மிகவும் தற்காலிகமானது என்கிற சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? நாம அறிந்து கொள்ளும் போதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கண்ணு திறக்கும். ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை எனக்காய் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா முடிவற்றதான தொடக்கத்தை குறிக்குது. அப்ப இங்க ஆண்டவர் அந்தம்னு சொல்றது அதோட முடிந்தது என்று சொல்லி அர்த்தம் எதை குறிக்குது? சிருஷ்டிப்புக்கு முடிவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முடிவற்ற தொடக்கத்தையும் அது குறிக்கிறது. ஹல்லேலூயா.